ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கற்றாழை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கற்றாழை குழம்பா கசக்கும் மீன்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பே தெரியாது. ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த கற்றாழையை மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் ஒரு 5-6 தடவை கழுவிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. சூட்டை தணிக்கும். அப்படியே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் அடிச்சுட்டு மோராக கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த கற்றாழையை உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 5-6 தடவை கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நான் பூண்டு ஒரு 10 பல் பூண்டை உரித்து போட்டுக்கிறேன். ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கற்றாழையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். அதனால் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு நான் புளியை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக தகன்னு வந்திருக்கு பாருங்கள். தேன் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே குழம்பு. இதில் நம்ம ஒரு சுண்டைக்காய் சைஸ் அளவு வெல்லத்தை போட்டு ஒரு கலர் இறக்கணுன்னா சூப்பரான கற்றாழை குழம்பு ரெடி. இந்த ஜெல்லை நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு கூட ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா முடி ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் முகத்தில் கழுத்துலலாம் கூட தடவுனீங்கன்னா முகம் நல்லா பொலிவாகிடும். அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. இது சாப்பிட்றதுனால குடல் புண் ஆறும். வாயிலெல்லாம் ஒரு சில பேருக்கு புண் இருக்கும், அதெல்லாம் கூட ஆறிடும். இந்த ஜூஸை கடைங்களில் 40 ரூபா 50 ரூபான்ட்டுலாம் விற்கிறாங்க. நீங்கள் ஒரு செடி வளர்த்திங்கனாலே பக்கத்தில் செடி வளர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.